ஹாய் எம்எஸ்எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேங்கப்பா. அவங்க எல்லாருக்குமே தெரியும். மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவுப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிறைய பேர் இருந்தாலும் இந்த மாதிரி பெரியவா அவா எல்லாருமே நிறைய நல்ல காரியங்கள் நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கா. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று என்னென்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். குலதெய்வம் இல்லாத ஃபேமிலியே இருக்காது. குலதெய்வம் அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பாவோட தான் நம்மளோட குலதெய்வம். கல்யாணம் எடுத்துனா நம்ம ஆத்துக்காரோட ஃபேமிலி அவளோட தெய்வம் தான் நம்ம குலதெய்வம். அந்த மாதிரி தான் அதுதான் ஒரு இது நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒரு இயற்கை. எல்லாரும் அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி காமாட்சி விளக்கு தயவு பண்ணி ஆற்றுல ஏற்றுங்கோ. அது குலதெய்வத்துக்கு ஏற்றமான விளக்கு. அதில் வந்துட்டு வெள்ளி செவ்வாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி ஏற்றினேன்னாக்கா ரொம்ப விசேஷம். காமாட்சி விளக்கு வெள்ளியில் இருந்தால் ரொம்ப 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 விசேஷம். அப்படி இல்லாதவா பித்தளையில் தயவு பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் காமாட்சி விளக்கை டெய்லி ஏற்றுங்க. குத்து விளக்கு நம்ம டெய்லி ஏற்றுறோங்கிறது வேறு. ஆனால் காமாட்சி விளக்குங்கிறது கண்டிப்பான முறையில் ஏற்ற வேண்டும். எந்த ஒரு குலதெய்வமாக அம்மனோ இல்லை அந்த கருப்பசாமிம்பா அப்படி இல்லை, முருகன் இல்லை, விநாயகர் இல்லை, காளி, எங்களுக்கெல்லாம் மாங்கோட்டு பகவதி தான் குலதெய்வம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும். குலதெய்வ நிந்தனை பண்ணாதீங்கோ நான் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி குலதெய்வம் நம்ம ஆட்டில் இருக்கா, நம்ம ஆட்டில் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட கேட்டிருக்கேன், அம்மாமே குலதெய்வம்லாம் நான் வேண்டின்னு இருக்கேன், ஆனால் இன்னுட்டுமே எனக்கு நல்லது ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். குலதெய்வம் நம்ம ஆட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு சில நிகழ்வுகள் நம்ம ஆட்டில் நடக்கிறதான்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா குலதெய்வ நடமாட்டம் நம்ம நாட்டில் இருக்குது, நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும், இனிமேல் கெடுதல் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் ஃபிக்ஸ்க்கு வந்துடலாம். இந்த மாதிரி நிறையா இது ஒரு சில பேர் ஆற்றுல எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மாமி எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்கிறது, தொடர்ந்து கெடுதலாக நடந்துட்டுருக்கு, எதை தொட்டாலும் எனக்கு தொடங்க மாட்டேங்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர் புலம்பியிருக்கா. ஸோ அவள் எல்லாருக்குமா சேர்த்து தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். குலதெய்வம் நம்ம ஆற்றில் நடமாட்டம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு சில அறிகுறிகள் நம்ம ஆற்றில் காமிக்கும். அதெல்லாம் இருக்கான்னு மட்டும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம நாட்டில் குலதெய்வம் இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்மளை குலதெய்வம் கொலையே பண்ணினாலும் உன்னை அதிலிருந்து காப்பாற்றி கொண்டு வருவது தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாள். நம்மளை குலம் காக்கும், எப்படியாவது நம்மளை காப்பாற்றணுங்கிற ஒரு மைண்டில் மட்டும்தான் குலதெய்வம் இருக்குமா அந்த ஃபேமிலியை. ஸோ அதனால் குலதெய்வத்தை கண்டிப்பான முறையில் வேண்டிக் கொள்ள வேண்டும். குலதெய்வ நிந்தனை பண்ணாதீங்கோ. ஒன்று, அதாவது பள்ளி வந்துட்டு நம்ம நாட்டில் நிறைய நடமாடின்னு இருக்கான்னு பாருங்க. போயிட்டு வரும். நம்ம நிறைய ஒரு சில பேர்லாம் பள்ளியை அடித்து துரத்திட்டு இருக்கக்கூடாதுன்னுட்டு அந்த மாதிரி தயவு பண்ணி துரத்தாதீங்கோ. பள்ளி ஆற்றுல இருந்தால் இருந்துட்டு போட்டோம்னு விட்டுருங்கோ. அது பாட் நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்லை, பட் இருந்துட்டு போட்டோம். அது வந்துட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம ஆற்றுல வந்துட்டு ஏதாவது பேசும்போது செக் செக் செக்னு கத்தும். அது பள்ளி கற்று சொல்கிறது பற்றியால பள்ளி இப்போ பேசிடுதுன்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவா எல்லாரும். ஸோ அந்த மாதிரி பள்ளி ஆற்றுல நடமாட்டம் இருந்தால் நல்லது. இனி ஒன்று, இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் போகிறேன்னா 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டு வந்து ஆற்றுல வைங்கும். அது வந்துட்டு அழுகாமல் இருக்கணும். அழுகாமல் காஞ்சதுன்னா அது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். ஆனால் இன்றைக்காவது ஒரு வாட்டி ஏதோ ஒரு இதில் அழுகிப்படுத்தினா ரொம்பலாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். குலதெய்வத்தோட இது நம்மளுக்கு எப்போவுமே எல்லாருக்குமே எல்லா ஆற்றுலையும் இருக்கும். அந்தந்த தெய்வத்தோட சக்தி நிறைஞ்சு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணி நீங்கள் பாருங்க. அந்த பழம் வந்துட்டு ரொம்ப காஞ்சு போனால் நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வாசம் நம்மளை அறியாமல் ஒரு மல்லிகைப்பூ வாசமோ, ஒரு சாம்பிராணி வாசமோ, ஒரு விபூதி வாசம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசம் நம்மளை அறியாதக்கு நம்ம ஆற்றுல எப்போவாவது வரும். அந்த குலதெய்வம் வந்துட்டு அப்படி போச்சுன்னா அந்த வாசனை நமக்கு நன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு சில வாட்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கோ, நம்ம ஆற்றுல அந்த மாதிரி வாசம் இருக்கா அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆற்றுல நடந்ததுனாக்கா குலதெய்வம் கண்டிப்பான முறையில் நம்ம ஆற்றுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால் பள்ளி ஆற்றுலையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் ஆற்றுலையே பண்ணுவாள். பள்ளியை துரத்துறதுக்காக தயவு பண்ணி அப்படி பண்ணாதீங்கோ. பள்ளியெல்லாம் ஒரு சில பள்ளி பெருசாக இருக்கும், ராஜபள்ளியும்பா, வாழும் பள்ளியும்பா. அதெல்லாம் ஆற்றுல இருந்ததுன்னா ரொம்ப 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 விசேஷம், நல்லதும்பா. அதனால் பள்ளியை எடுத்து வழங்கோன்னு நான் சொல்லலை, பட் இதெல்லாம் இருந்ததுன்னா துரத்த வேண்டாம். ஸோ நம்பிக்கையோடு நம்ம ஆற்றில் எப்போவுமே குலதெய்வம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விளக்கேற்றுங்கோ. நன்னா ஆண்டவனை வேண்டிக்கோங்கோ. தெய்வம் உங்கள் ஆற்றை தேடி வரும். உங்களுக்கு நல்லது மட்டுமே எல்லாருக்கும் நடக்கும். தேவையில்லாத போட்டு தயவு பண்ணி எல்லாருமே குழப்பிக்காதீங்கோ. எல்லோரும் நன்னா வேண்டிக்கோங்கோ. 1000 காலம் நன்னா இருங்கோ. எல்லாரும் ஜெய் மகாகாளியே சரணம்.